மாண்புமிகு பேரவைத் தலைவர் ரெண்டாயிரத்தி 26-2027 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வரலாற்று பெருமை மிகுந்த இந்த சட்டமன்றத்தின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்வது மட்டுமின்றி நாட்டிலேயே இரட்டை இலக்க உயர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடையும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் நாடே போற்றும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி நல்வழி காட்டிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காலத்தை வென்ற என் திருவள்ளுவரின் வாக்கினை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிரிலும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை. வான்புகழ் வள்ளுவரின் வாக்கினை பின்பற்றி நானிலம் போற்றும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வழிநடத்தப்பட்டு வருகிறது. மகளிர், மழலையர், முதியோர், தொல்பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் என கடைக்கோடி தமிழரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் பங்கு பெறும் சூழல் உருவாகியிருப்பது தனிச்சிறப்பாகும். தமிழர்தம் தொன்மையினை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் கீழடி, பொருணை அருங்காட்சியகங்களை அழகுற வடிவமைத்துள்ளோம். மாவட்டந்தோறும் மாபெரும் தொழிற்பூங்காக்கள், 4 வழிச்சாலைகள், மேம்பாலங்கள் எனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறும் தமிழ் நிலப்பரப்பில் வனவிலங்குகள், பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரின பாதுகாப்பு, அதிகரிக்கும் வனப்பரப்பு என பசுமை வழி பயணத்திற்கும் உரிய கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நம் உயிருக்கு நிகரான தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டின் மாநில பாடலாக இந்த அரசு அறிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சங்கமம், நம்ம ஊர் திருவிழா சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அண்மையில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இவை தவிர தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம், சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் என மொத்தம் 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பெற உள்ளன. தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களில் முதன்மையானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இல்லங்களில் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் உரிமை தொகையாக 1000 ரூபாயை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலேயே செலுத்திடும் இத்திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. ஏறத்தாழ 1,31,00,000 மகளிர் பயன்பெறும் இந்த மகத்தான திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றுகின்றன என்பதே இத்திட்டத்தின் வெற்றி என நாம் பெருமிதம் கொள்ளலாம். நாடே போற்றும் இந்த மகத்தான திட்டத்தின் பலன்கள் எதிர்வரும் மாதங்களிலும் தடையின்றி 1,31,00,000 பயனாளிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் அண்மையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை 3000 ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று வைகறை பொழுதில் கதிரவன் உதித்து தன் பயணத்தை தொடங்கிய அதே வேளையில் ஆரம்பித்து 3 மணி நேரத்திற்கு உள் 1,31,00,000 மகளிர் வங்கிக் கணக்குகள் 5000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைத்தபோது இந்த நாடே திரும்பி பார்த்தது.
மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளையும் நிகழ்நேரத்தில் கணித்து அவற்றையெல்லாம் தகர்த்து தன் குடிமக்களை காத்திடும் ஓர் உன்னத தலைவரை பெற்றது தமிழ்நாட்டின் நல்வாய்ப்பு. மகளிர் மனம் குளிர இல்லத்தரசிகளின் இதயங்கள் நிகழ்ச்சியில் நிறைந்திடும் வண்ணம் ஒரே நாளில் ஏறத்தாழ 6500 கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடெங்கும் ஏழை எளியவரின் கரங்களில் தவழச் செய்த எங்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாகிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடானு கோடி மங்கையரின் சார்பாகவும் இம்மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். மகளிரின் பயணச் செலவிற்கான சுமையை குறைத்திடவும் அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கவும் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் வரை சேமிப்பை நமது மகளிர் பெறுகிறார்கள். மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட பள்ளிக் கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை தொடர்ந்திட இவ்வரசு செயல்படுத்தியதே உயர்கல்விக்கு உதவிடும் புதுமை பெண் திட்டம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி வரும் பள்ளிகளில் பயின்ற மாணவியர் அவர்தம் உயர்கல்வி கற்றலை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி ஊக்கப்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 6,95,296 மாணவியர் பயன்பெற்றுள்ளனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது. கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த அரசு அவர்களுக்கு உரிய அதிகாரம் கிடைத்திடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உரக்க ஒலித்திடச் செய்யும் இந்நடவடிக்கை நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு நேரடி நியமன முறையில் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பணி உயர்வு முறையிலும் இடஒதுக்கீடு வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது. தங்களை தாங்களே பராமரித்திட இயலாத மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையினை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரித்ததன் மூலம் 8,52,680 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். 2022ஆம் ஆண்டில் 1774 கோடி ரூபாய் உலக வங்கி உதவியுடன் 6 ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தினை டிஎன் ரைட்ஸ் அறிமுகப்படுத்தி அனைத்து துறைகளின் சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புற உலக சிந்தனை இல்லாதவருக்கு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்கிடும் வகையில் உயர்திறன் மையம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் எனும் கொள்கை பாதையில் வலுவாது பயணித்திடும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் மலர்ந்த முகத்துடனும் தன்மான உணர்வுடனும் தம் வாழ்வை நடத்திடும் வகையில் அவர்தம் நலனில் தனி கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 2021-22ஆம் ஆண்டில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீடானது 2025-26ஆம் ஆண்டில் 1433 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதை இந்த அரசு தலையாய கடமையாக கருதுவதை தெளிவாக்கும். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1471 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் 35.33 லட்சம் நபர்கள் பயனடைந்து வருகின்றனர். கல்லூரி மாணவர்கள் தம் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்காக 2172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை 6,75,888 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட
அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை போன்று ஆடவரும் உயர்கல்வி பெற்றிட முன்னெடுக்கப்பட்டதே தமிழ் புதல்வன் திட்டம். ஆடவருக்கு உயர்கல்விக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இத்திட்டத்தில் இதுவரை 5,40,511 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். தாய் தமிழ்நாட்டில் கல்வி கற்று தரணியை ஆளும் தகுதியை தமிழ் மாணவர் பெற்றிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமாம் நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 101 நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் மற்றும் சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கர் பரப்பளவில் உலகளாவிய நகரம் ஆகிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கோவை செம்மொழி பூங்கா 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா 13.29 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட்டு உள்ளதுடன், சென்னை அடையாறில் உள்ள தொல்காப்பிய பூங்கா 58 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டு உள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் ரேஸ்கோஸ் பகுதி பூங்காவை 52.34 ஏக்கர் பரப்பளவில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கிண்டி ரேஸ்கோஸ் பகுதியில் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்காவையும் இந்த அரசு அமைத்து வருகிறது. இத்தகைய பசுமை முயற்சிகள் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் பயனடைந்து வருகின்றனர். முக்கிய நகரங்களில் வாகன நெரிசலை குறைக்க பல்வேறு உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் கோயம்புத்தூர் மாநகரில் 1791 கோடி ரூபாய் மதிப்பிலான 10.1 கிலோமீட்டர் நீளமுடைய GT நாயுடு உயர்மட்ட சாலை மற்றும் 393 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.4 கிலோமீட்டர் நீளமுடைய C. சுப்பிரமணியம் மேம்பாலம் ஆகியவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன. மேலும் மதுரை மாநகரில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் 4 வழி மேம்பாலம் மற்றும் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் சாலை மற்றும் மேம்பாலம் ஆகியவை மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன. சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உயர்மட்ட சாலை, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிப்பாக்கத்தில் வாகன சுரங்கப்பாதை மற்றும் மதுரை கோரிப்பாளையத்தில் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பால பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு அலுவலர்கள் நலன். அரசின் திட்டங்களை செவனே செயல்படுத்தி மக்கள் நலனை பாதுகாப்பதில் பெரும்பங்கு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் காப்பதில் இந்த அரசு மிகுந்த முன்னுரிமை வழங்கி வருகிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன்களை இந்த அரசு தொடர்ந்து காத்து வருகிறது. அவர்கள் நலன் காக்க கீழ்கண்ட நடவடிக்கைகளை நமது அரசு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி உயர்வை மீண்டும் வழங்கியது. அதேபோன்று ஈட்டிய விடுப்பினை ஒப்படைப்பு செய்து பணமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்தியது. அரசு பணியாளர்கள் விபத்தில் உயிரிழக்க நேர்ந்தால் 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணமடைந்தால் 10 லட்சம் ரூபாயும், அவர்கள் குடும்பத்தினர் பெறும் வகையில் வங்கிகள் மூலம் ஆயுள் காப்பீடு, பணியிடை மரணமடையும் அரசு ஊழியரின் குழந்தைகளுக்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை திருமண செலவிற்கான நிதி உதவி, உயர்கல்வி உதவியாக 10 லட்சம் ரூபாய், அரசு அலுவலரின் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயில முன்பணம் 1 லட்சம் ரூபாயாகவும், கலை மற்றும் அறிவியல் கல்வி பயில முன்பணம் 50,000 ரூபாயாகவும் உயர்த்தியது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியது. அரசு பணியாளர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 20,000 ரூபாயாகவும், ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை முன்பணத்தை 6,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கியது. ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகையை 1000ஆக உயர்த்தி வழங்கியது. பெண் அரசு ஊழியர் அலுவலர்களின் மகப்பேறு விடுப்பை 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தியது என நான் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவை அனைத்திற்கும் மகுடமாக அமையும் வகையில் அரசு பணியாளர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள். அரசு அலுவலரிடையே
பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம், அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறும் வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வு கால பணிக்கொடை ஆகிய பலன்கள் அடங்கியுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்பிற்கென ஒட்டுமொத்த தொகையாக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்தச் சட்டத்தை இந்த அரசு இயற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல் குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருள் ஆகியவை கிடைப்பது குறித்து புகார்களை தெரிவிக்க போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாட்டிற்கான அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகின் உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்குபவர்கள் நாம் வேளாண் பெருங்குடி மக்கள். உழவர்கள் உழைக்கவில்லை என்றால் என் நிலத்தில் பிறந்தோர் யாரும் உயிர் வாழ முடியாது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்றார் வள்ளுவ பெருந்தகை. எனவேதான் உழவர் நலனை காக்கும் வகையில் தமிழ்நாட்டில் 2021-22ஆம் ஆண்டில் வேளாண்மை துறை என்பதை வேளாண்மை உழவர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அத்துடன் உழவர் நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக வேளாண்மைக்கென தனி நிதி அறிக்கை 2021-22ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் உருவாக்கப்பட்டுள்ளது. நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வேளாண் காடுகளை ஊக்குவிக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இக்கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் முதல் முறையாக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை, சொர்ணாவரி பயிர் பருவங்களில் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் ரூபாய் 115 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக 2025-26ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் குறுவை பருவத்தில் 12,48,000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவில் தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம், கேழ்வரகு உற்பத்தியில் 2ஆம் இடம், குறுதானியங்கள் உற்பத்தியில் 5,000 இடம் என்று பெற்று சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு நெல் கரும்பிற்கு சிறப்பு ஊக்கத்தொகையினை வழங்கி வருகிறது. 2025-26 குறுவை கொள்முதல் பருவத்தில் சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 156, சாதாரண ரகங்களுக்கு ரூபாய் 131 ஊக்கத்தொகையாக வழங்கி அவற்றின் கொள்முதல் விலை முறையே ரூபாய் 2,545 மற்றும் ரூபாய் 2,500ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஊக்கத்தொகை சன்ன ரக நெல்லுக்கு 123%, சாதாரண ரக நெல்லுக்கு 162% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் காப்பீட்டு கட்டண அமானியமாக 6,073 கோடி தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் திருச்சி,
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, திருவண்ணாமலை ஆகிய 3 இடங்களிலும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 முறை வேளாண் வணிக திருவிழாவும் நடத்தப்பட்டு நவீன தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், அறுவடை பின்சார் மேலாண்மை நுட்பங்கள், மதிப்பு கூட்டும் நுட்பங்கள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் போன்றவை காட்சியகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 9 லட்சம் விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 101 புதிய பயிர் ரகங்கள், 21 வேளாண் நுட்பங்கள், 16 புதிய பண்ணை கருவிகள் நமது உழவர் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் உலக தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஜான் சல்லிவன் பூங்கா என 3 பூங்காக்கள் மொத்த ரூபாய் 71 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் வேளாண்மையின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 9.97% உயர்ந்துள்ளது. மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் தமிழ்நாட்டை வேளாண்மை செழிக்கவும் வகையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தற்போதுள்ள வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறி கடந்த 5 ஆண்டுகளும் இத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இம்மாமன்றத்து உறுப்பினர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க வேளாண்மை, ஓங்குக உழவர் நலன். நன்றி, வணக்கம்.